நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அனதர் அன்பாக்சிங் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு முந்தைய தலைமுறை கவிஞர், ஈழக்கவிஞர். அவருடைய முழு தொகுப்பு இப்போ வந்திருக்கு. யாருன்னு இப்போ மேபி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐயோ, ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, பிடிக்க முடியல. கத்தியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், கத்தி இல்லை. ஸோ பிரிக்கோளில் பிரிக்கிறேன். பொதுவாக அந்த மாதிரி கவிஞர்களுடைய முழு தொகுப்பு நிறைய வாங்கி வச்சுருக்கேன். சிலரை மட்டும் படிச்சிருக்கேன். இசையுடைய முழு தொகுப்பு வாசிச்சிருக்கேன். அப்புறம் வேறு யாரும் முந்தைய தலைமுறை கவிஞர்களை வாசித்ததில்லை. ஞானக்கூத்தன் இவங்கெல்லாம் இருக்குது, பட் இன்னும் படிக்கலை. ஸோ கவிதை வாசிப்பில் நான் கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்கேன். அதை அடுத்த வருஷத்துலேயாவது அதை சரி பண்ணணும். நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் இல்லை, ஒரு ஜென்ரலான ஒரு எண்ணம். பிரிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இவரோட படைப்புகள் பற்றி சமீபமாக பெரிய பேச்சு இல்லை, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர். பொதுவாக இலக்கியத்தில் சர்ச்சைகள் கிளப்பக்கூடிய எழுத்துக்களோட காலம் இது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து தீவிர எழுத்தாளர்கள் பலர், தீவிர கவிஞர்கள் பலர் வந்து இன்று பெரிய அளவில் வாசிக்கப்படாமல் இருக்காங்க. அவங்கள திரும்ப வாசிக்கிறதுக்கு இந்த மாதிரியான முழு தொகுப்புகள் நிச்சயம் உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஷார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ணலான் இருந்தேன். ஆனால் இதை நான் பிரிக்கிற லட்சணத்தை பார்த்தா டைம் ஆகிடுமோ அப்படின்னு தோணுது. இப்போவே 2 நிமிஷம் வரப்போகுது. ஸோ யாரும் வேறு இன்னும் சொல்லலை. நானும் பிரிச்சுட்டேன். இவர் தான் சு. வில்வரத்னம் படைப்புகளுடைய முழு தொகுப்பு. விடியல் பதிப்பகம் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. எனக்கு பொதுவாக இந்த மாதிரி டார்க் ஷேட் புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வெள்ளை யானை வந்து இதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அதுவும் எனக்கு பிடித்த புத்தகம். ஸோ பொருளடக்கம் மட்டும் அவருடைய கவிதைகள் தான் எல்லாமே இருக்குது. நிறைய எல்லாமே அவரோட முழு கலெக்ஷனுமே இதில் இருக்குது. 1950 பிறந்திருக்காரு, 2006 இறந்திருக்காரு. புத்தகம் வந்து மொத்தம் 1242 பக்கங்கள் இருக்கக்கூடிய நூல். ரொம்பவே முக்கியமான நூல். இதோட விலை வந்து 1500. ஸோ விரும்பும் நண்பர்கள் வாங்கிக் கொள்ளவும். நன்றி.